Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 11th Mathsல Matrix and Determinantsல example வந்து 7.27 தான் பார்க்க போறோம். Verify that determinant of AB is equal to determinant of A into determinant of B if A வந்து கொடுத்திருக்காங்க cos theta minus sin theta sin theta cos theta. B கொடுத்திருக்காங்க cos theta sin theta minus sin theta cos theta அப்படின்னு சொல்லி ரெண்டு determinant ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம டிட்டர்மினன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதான் வெரிஃபை பண்ணணும். இப்போ நம்ம AB வந்து கண்டுபிடிச்சுக்குவோம். சரிங்களா? A into B. சரிங்களா? ஃபர்ஸ்ட் AB வந்து A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, B மேட்ரிக்ஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். இப்போ A மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? cos theta minus sin theta sin theta இங்க வந்து cos theta into இங்க cos theta sin theta minus sin theta cos theta. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த ரோ இந்த காலம் வச்சு தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். cos theta into cos theta cos square theta minus sin theta into minus sin theta plus sin square theta. அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலம் cos theta into sin theta. அடுத்து plus minus sin theta into cos theta அப்படினா minus sin theta into cos theta. அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலம் பண்ண போறோம். cos theta into sin theta into cos theta. அடுத்து இந்த cos theta into minus sin theta அப்ப minus sin theta into cos theta. அடுத்து இந்த ரோ வச்சுட்டு இந்த காலம் பண்ண போறோம். sin theta into sin theta sin square theta plus cos square theta. அப்ப sin theta cos theta னது cos theta sin theta இது ரெண்டுமே இது மைனஸ் இங்க பிளஸ் இருக்கறனால இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி தான் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப நமக்கு இருக்குது இது sin square theta plus cos square theta is equal to 1. அப்ப இதுக்கு பதிலா நம்ம 1 1 போட்டுக்கலாம். அப்ப ஆன்சர் வந்து என்னது 1 இங்க வந்து 0 இது 0 இங்க வந்து 1. சரிங்களா? இது வந்து AB கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 cross 2க்கு எப்படி டிட்டர்மினன்ட்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இது. சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 into 1 1 minus 0 into 0 0. ஆன்சர் வந்து என்னது 1. சரிங்களா? அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் AB is equal to 1. இது ஒண்ணுன்னு வெச்சுக்கோங்க. அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் AB கண்டுபிடிச்சோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் A தெரியும். A வந்து இங்க இருக்கு. சரிங்களா? அதை நான் எழுதிக்கிறேன். A வந்து என்னது cos theta minus sin theta sin theta cos theta. இது நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப 2 cross 2ல டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா cos theta into cos theta cos square theta. சரிங்களா? sin theta into sin theta minus sin theta அப்ப minus sin square theta. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கும். அப்ப பிளஸ் ஆயிரும். sin square theta. sin square theta plus cos square theta வந்து என்னது 1. அப்போ 1. சரிங்களா? அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த இருக்கு B மேட்ரிக்ஸ் இது கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு மைனஸ் இது ரெண்டும். சரிங்களா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். cos theta into cos theta cos square theta minus minus sin theta into sin theta minus sin square theta. ஏற்கனவே ஒரு மைனஸ் அப்ப பிளஸ் ஆயிடும். அப்ப இங்கேயும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? cos square theta plus sin square theta ன்னு கிடைக்கும். இதோட வேல்யூவும் 1. சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A into டிட்டர்மினன்ட் ஆஃப் B. அப்போ 1 into 1 1. சரிங்களா? அப்போ இது வந்து என்னது டிட்டர்மினன்ட் ஆஃப் A into டிட்டர்மினன்ட் ஆஃப் B is equal to 1. அப்போ இது ரெண்டு சேமா வந்துச்சா? அப்போ நம்ம வெரிஃபை பண்ணி முடிச்சிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் AB is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் A into டிட்டர்மினன்ட் ஆஃப் B. அவ்வளவுதான் இந்த சம். Thank you.